இப்ப இந்த டைம்ல சமைச்சு ஒரு டைம்ல வைக்கணும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ என்ன செய்வானே, ராஜா வர நேரம், வர மணி ஆகுது, ராஜா வர நேரம், இந்த டைம்ல என்ன பண்றதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. இந்த ரெண்டு சமையல்காரங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் வேற பெரிய ஒரு ஆப்பியை தீட்டு வந்துட்டேன் கிண்டதுக்கு. ஒரு ஊருக்கே சமைக்கணும், சின்ன பகுதியில சத்தியாகிறவங்க இங்க வந்து பார்த்தா சமையல்காரர் எங்கன்னே தெரியல. ரெண்டு சமையல்காரங்க, ஒருத்தர் வந்து மாயாண்டி பிரம்மாண்டி எங்க போயிட்டாங்க. மாயாண்டி பிரம்மாண்டி எங்க இருக்கிறீங்க? மணியாவது, சீக்கிரம் வாங்க, ராஜா வர நேரம், சீக்கிரம். ஐயோ செஃப் வண்டர், செஃப் முத்து சாமி வண்டர், ஐயோ போல இதுவரை கட்டிக்குது சாமி. வாங்க எங்க செஃப் செஃப் சரி. ஐயோ கொஞ்சம் லேட் ஆச்சு. வண்டியே சுத்துது, சீக்கிரம். ஓகே ஓகே செஃப். அவரு எங்க பிரம்மாண்டி எங்க? பிரம்மாண்டி இது வண்டர் வந்துட்டு. ஓ இதோ வண்டர். ஆமா எல்லாம் சமைச்சிருக்கீங்களா? ரெடியா இருக்கா? ஓகே செஃப், எல்லாம் ரெடியா இருக்கு. சரியா இருக்கு, சரியா இருக்கு. ஒரு கிராமத்தை கண்டு வர போறாங்க. ஆமா, சாப்பாடு ஃபேமஸான விருந்துல ராஜா சொல்லியிருக்காரு. எல்லாம் கணக்கா இருக்கணும், கணக்கா மாறக்கூடாது. எல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். ராஜா வர நேரம் வந்துருச்சு, எல்லாம் ஐட்டமா இருங்க. யாருக்கு சொல்லுங்க ராஜா. உங்களுக்கு இன்று கொடுக்கப்பட்ட கடமை என்ன? ராஜா, இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னென்றால், ஒரு கிராமத்துக்கே விருந்து வைக்க சொல்லிருந்தீங்க ராஜா. பெரிய ஸ்பெஷலான ஒரு விருந்து, அற்புதமான விருந்து ஏற்பாடு பண்ண சொன்னீங்க ராஜா. தயார் செய்தாச்சா? கட்டாயம் தயார் செஞ்சேன் ராஜா. நம்பலாமா? நிச்சயமாக நம்பலாம் ராஜா. வந்து பார்க்கிறேன். வாருங்கள் ராஜா, வாருங்கள். உங்களோட வருகைக்காக காத்திருக்கிறோம் ராஜா. வாருங்கள், வாருங்கள். இதுதான் ராஜா சமையல் அறை. வந்து பாருங்க சார், நமக்காக நம்ம பெருமாண்டியும் மாயனையும் சமைச்சு வச்சு சமையலை பாருங்க ராஜா. அருமை, அற்புதம். இவ்வளவு சிறப்பான ஒரு விருந்தா? இந்த விருந்தை தயார் செய்தது யார்? மாயண்டி சார், என் பெருமாண்டியும் ரெண்டு பேரும் செய்யறாங்க. வாழ்க ராஜா. ராஜா, நீங்க எங்களுடைய கிச்சனுக்கு வந்திருக்கிறீங்க. ஐயோ, எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல, என்னத்தை எது சொல்றதுன்னு தெரியல, எதை எப்படி சமைச்சதே மறந்து போச்சு ராஜா. ராஜா பாருங்க, ஆட்டு குருமா, ஆட்டு 10 ஆட்டை அடிச்சு குருமா பண்ணி நம்மளுடைய ஜனங்களுக்கு நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால அந்த கொழுப்பெல்லாம் சரிச்சு எடுத்து, ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, ஆட்டை சாப்பிட மாட்டாங்க, அதனால சுத்தமான நல்ல எல்லா கொழுப்பையும் கழிச்சு எடுத்து ஆட்டு இறைச்சியில குருமா செஞ்சு, தோரக ஆட்டோட மூளை விரட்டி வச்சு, அப்புறம் கடைசியா ஆட்டு பாயா, காலு பாயா அது, அப்புறம் கடைசியா ஆட்டோட வாலு அது சூப் பண்ணி வச்சிருக்கோம் ராஜா. அவருங்க ஸ்பெஷலா உங்களுக்கு. அருமை, அருமை, அருமை. அப்புறம் விருமாண்டி வேற பயங்கரமா இருக்கு. விருமாண்டி அல்லவோ? என்ன செய்தீர்கள்? திராட்சை ரசம். ஆம் ராஜா, திராட்சை ரசம் எடுத்து வந்திருக்கீங்க ராஜா. அருமையான சுவையான அன்பாலும் பாசத்தினாலும் செய்தது ராஜா. எப்படி? இது கொடுத்த நாள் இல்ல ராஜா. என் மனைவிய 2 கையால தூக்கி அந்த திராட்சைலாம் பறித்து எடுத்து அரைச்சி புளிஞ்சி எடுத்தது ராஜா. பெருமானையும் மாயாண்டியும் பார்க்கும் போதே தெரிகிறது
நீ கொஞ்சம் களைப்பாக தான் இருக்கிறாய். தூக்கும் போது வெயிட் அதிகமோ? இருக்கட்டும், சிறப்பான செயல். கோழி அடித்து குளம் இருக்கிறது, ஆட்டை அறுத்து குருமா இருக்கிறது, அவித்த முட்டைகள் சம்பால் இருக்கிறது, கோழி இருக்கிறது, நெய் சோறு இருக்கிறது, மெலிசு மெலிசாக வெட்டின தர்பூசணி இருக்கிறது, அதை தொடர்ந்து பாயாசம், முறுமுறு என்ற அப்பளம். பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுகிறது. இந்த அருமையான விருந்தை சுவைத்து ரசித்து பந்தியில் முந்திக் கொள்வதற்கு வருகை தருகிறவர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும். ஆயத்தப்படுத்த மட்டும் போதுமா? ஆட்கள் வேண்டாமா? எங்கே தூதர்? தூதரே! சொல்லுங்க ராஜாவே. தூதரே, பார்த்தீர்களா எவ்வளவு அருமையாக விருந்து ஆயத்தப்படுத்த செய்யப்பட்டிருக்கிறது என்று? சொல்லுங்க ராஜாவே. இந்த விருந்தை சுவைத்து ரசித்து உண்டு கழித்து இந்த பந்தியில கலந்து கொள்றதுக்கு ஆட்கள் தேவை. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கடந்து சென்று அனைவரையும் ராஜா விருந்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி அழைத்து வாருங்கள். அழைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளுங்க. அதாவது இன்றைக்கு ஒரு குடி, எல்லோரும் வாருங்கள், ராஜா அழைக்கிறார் அப்படி என்று சொல்லி கொடுத்து அழைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வாருங்கள். சரியா? கடந்து செல்லுங்கள். ஓகே ராஜா, எல்லாத்தையும் போய் சந்திப்போமா? யாரை போய் சந்திப்போம்? கண்டிப்பாக ஆள் கிடைப்பாங்க. சத்தப்படாம விளையாடுங்க. ஜெர்மியா, யாரும் கதவு தட்டு சத்தம் கேக்குது, போய் பாரு. சரி உட்காருங்க, சத்தப்படாம விளையாடுங்க. யார் பண்ணீங்க? சகோதரி, நாம் ராஜா உங்களுக்கு சந்தோஷமான செய்தியை கொடுத்திருக்கிறார். நம்ம ராஜா அவரே விருந்து ஆயத்தப்படுத்தியிருக்கார். வாங்க, வந்து இந்த விருந்துல கலந்துக்கோங்க. நிறைய சாப்பாடு இருக்கு. ஆட்டுக்கார விருந்துதான் ராஜாவோட கட்டளை. கண்டிப்பா வாங்க. அசையாருக்கு கேட்கும் போதே வாய் ஊர்ந்து கேட்கும் போதே சாப்பாட்டுலாம். ஆனா என்னால வர முடியாதுமா. ஏன்னா பிள்ளைங்கலாம் பேரப்பிள்ளைங்க விட்டுட்டு போயிருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் அவங்களுக்குலாம் சமைக்கல, ஒன்று வீட்டு வேலை செய்ய நிறைய ஆசையா தான் இருக்கு. அப்புறம் என்னால வர முடியாது, எதுவும் நினைச்சுக்காதீங்க. இன்னொரு நாளைக்கு நான் வரமா. அவங்கள கூட்டிட்டு வாங்க. என்னால முடியாதுமா, எனக்கு அந்த பெலூர்ல அவங்கள கூட்டிட்டு வர. ரொம்ப நன்றி இந்த அழைப்புக்காக. ஆசையா இருக்கு நம்ம ராஜாவை பார்க்க. இன்னொரு நாளைக்கு வரமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. யாருமே இப்படியா? டேக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த குலுக்கல் முடியுது. 12 மணிக்குள்ள எனக்கு குலுக்கல் முடிஞ்சிடும். ப்ளீஸ் 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 எவ்வளவு முடியுமோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த துப்பட்டா வாங்கினா இன்னொரு துப்பட்டா சிஸ்டர். எஸ் எஸ். ஏன் நீங்க சாரி சார், கொஞ்ச நேரம் லைஃப்ல இருங்க. நான் இப்போ வந்துருவேன். சிஸ்டர் கொஞ்ச நேரம். சிஸ்டர், ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சிஸ்டர் சொல்லுங்க. ராஜா விருந்து ஆயத்தப்படுத்திருக்கிறாரு. அந்த விருந்தை நீங்க கண்டிப்பாக வரணும். மை குட்னஸ் சிஸ்டர். அந்த விருந்தில் நிறைய சாப்பாடு இருக்கு. இது சாதாரணமான விருந்து இல்ல, ராஜா தந்த அழைப்பு. சிஸ்டர், அந்த ராஜா எனக்கு காசு கொடுப்பாரா சிஸ்டர்? சிஸ்டர், இது காசுலாம் வேண்டாம், ஃப்ரீ தான். எஃபோர்ட்லி லைஃப்ல எனக்கு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர். மை கஸ்டமர் இஸ் மை பிரையாரிட்டி சிஸ்டர். ப்ளீஸ் ஐம் சாரி சிஸ்டர். கடவுளே வந்து இறங்கினாலும் என் கஸ்டமர் தான் எனக்கு முதல்ல சிஸ்டர். ஐம் சாரி சிஸ்டர். சிஸ்டர் வேற ஆள பாருங்களேன், எனக்கு வேற ஆள பாருங்களேன். பை பை பை. எல்லாம் ரெடியா இருக்குதா? எல்லாம் ரெடியா இருக்குதா? இப்ப இவங்களும் வேண்டாம் சொல்லிட்டாங்களே. நசி பிரியாணி ரெடியா இருக்கா? கஸ்டமர் வர முடியும், எல்லாத்துக்கிட்டையும் விழுந்துருக்காங்க. சரி, இந்த சிஸ்டர் சாப்பிடாத இருக்காங்க. நம்ம சமாளிச்சிருக்கோம். எங்களுக்கு சந்திப்போம். ரைட். ஓகே, ரெடி சிஸ்டர்,
யார் நீங்க? கொஞ்ச நேரம் சிஸ்டர் அமைதியா இருங்க. அங்கங்க நடக்கிறீங்க சிஸ்டர். ராஜா விருந்து ஆயத்தப்படுத்திருக்காரு. வாங்க, இந்த விருந்துக்கு உங்களை அழைக்கிறாரு. என்னங்க நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நேரத்துல போய் ராஜா கூப்பிட்டாரு, அவரு கூப்பிட்டாரு, இவரு கூப்பிட்டாரு கேட்டுக்கிறீங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சிஸ்டர், ஐ அம் பிஸி. அப்படியே சொல்லாதீங்க சிஸ்டர். நம்ம ராஜா, நம்ம ஊர் ராஜா. அவர்கிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு 10,000 வெள்ளி கொடுக்க முடியுமா? இது ஃப்ரீ தான் சிஸ்டர். ராஜா கேட்காது சிஸ்டர். Don't waste my time. சிஸ்டர் Don't waste my time. சொல்லுங்க ஜனனி. இவங்களும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ராஜா தந்த அனுப்பு, இது மனுஷன் தந்த அனுப்பிலேயே, இது சாதாரணமான விருந்திலேயே. சொல்லுங்க. எப்ப வர? ஓ இப்பயா? ஓகே ஓகே. சிஸ்டர் 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 கண்டிப்பா நீங்க கூட வரணும் சிஸ்டர். எங்க சிஸ்டர்? ராஜா விருந்து ஆயத்தப்படுத்திருக்கிறாரு. அந்த விருந்துக்கு கண்டிப்பாக கலந்துக்கணும். நீங்க ஸ்பெஷல் தெரியுமா, உங்களை கூட இருக்காரு. ஓ இல்ல சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் ஒரு வாரம் கழிச்சு வராரு. நான் சமைக்கணும், நான் ஷாப்பிங் போகணும், பிள்ளைங்க பார்க்கணும், நான் வர முடியாது சிஸ்டர். அப்படி சொல்லாதீங்க, அவரே கூட்டிட்டு வாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிடலாம். இல்ல சிஸ்டர், நான் வர முடியாது சிஸ்டர். ரொம்ப சாரி சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர், வாங்க சிஸ்டர். கண்டிப்பா வரணும் சிஸ்டர். ராஜா கூப்பிட்டாரு சிஸ்டர். வாங்க சிஸ்டர். சாரி சிஸ்டர். சாரி சிஸ்டர். ஐயோ டியூஷனுக்கு மணி ஆச்சு. 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஐயோ எக்ரி சீக்கிரம் வாங்க, மணி ஆச்சு. போன்ல இருந்த மண்டை போச்சுடா. சிஸ்டர் சிஸ்டர், ராஜா விருந்து ஆயத்தப்படுத்த கண்டிப்பா நீங்க வரணும். நிறைய சாப்பாடு இருக்கு. ஆட்டுக்கோள் இருக்குதான், குருமா இருக்குதான், பாயாசம் இருக்குதான். கண்டிப்பா வர சொன்னாரு. ராஜாவா? ஏன் ராஜா உங்களுக்கு அடிச்சாரா? ஏன் ராஜா வேலை செய்யற டைம்ல உங்களுக்கு அடிச்சாரு? உங்க ராஜா எனக்கு நம்ம ஊர் ராஜா. ராஜா சிஸ்டர், வாங்க சிஸ்டர். ஐயா வாய் இப்படி செய்துட்டாங்களே. ஐயோ ஒரு வெயிலா இருக்கு மச்சான். மச்சான் ஒரே வெயிலா இருக்கு. யாரை போய் சந்திப்போம்? நான் வச்சு மதால முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சரி, இந்த எங்கதான் வெயிலா இருக்கு. கிடைச்சாரு. சரி, நம்ம ஆடுகளை வச்சிருக்கேன். நான் போறதுக்கு எல்லாம் சேஃபா எல்லாம் வச்சிட்டேன். நீங்க மச்சான்? நான் எங்க மச்சான் வேலைக்கு தான் மச்சான் போகணும். நான் மச்சான் வேலை என்ன மச்சான் பண்ணுது? வீட்டுக்கு நாயம் கொண்டாடி கத்துறா. இங்க வந்தா நான் மச்சான் எல்லாம் ரொம்ப கஷ்டம் மச்சான். நீங்க மச்சான் வந்தோட மதால முடிச்சு வந்திருக்கேன். பிரதர் எரிசமா இருக்கீங்க பிரதர். ராஜா உங்களுக்கு விருந்த ஆயத்தப்படுத்திக்கிறாரு. ராஜா? ஆமா, நம்ம ஊர் ராஜா தான். வாங்க, கண்டிப்பா உங்களை அடிக்கிறாரு. இல்லக்கா, ராஜா கூப்பிடுற டைம்ல வேலை முடியாச்சு. ப்ளீஸ் பிரதர், அப்படி சொல்லாதீங்க. நைட்டு வேற எல்லாம் காப்பாங்க மச்சான். நாளை பாப்போம். நீங்க வச்சா வரீங்களா? வாங்க பிரதர், நிறைய சாப்பாடு காசுனா கேட்கல. ஃப்ரீ தான், சந்தோஷமா சாப்பிடலாம். நாளைக்கு புதியதா எல்லாரும் பண்ணி வச்சுட்டேன். நான் மீட்டிங் வச்சுருக்கோம். ராஜா கிட்ட சொல்லுங்க, இதான் இந்த வாரம் லீவு, அதனால நான் முதல் கிளம்புறேன். அப்புறம் பிடிச்சிக்கலாமே மீன். அவர் மீன் பிடிச்சதான் வச்சிருக்கீங்க. வாங்க பிரதர். சிஸ்டர் சிஸ்டர் என்ன இன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் போய் பார்க்கலாம். என் கேர்ள் ஃப்ரெண்ட் காண போய் சிஸ்டர் ஒரு ராஜா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா? என்ன இப்படி சொல்லிட்டாங்க? யாருமே ராஜா அந்த அனுப்புக்கு வர மாட்டாங்க. இது சாதாரண அனுப்பில தானே. நீங்க வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஆட்டுக்குழம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. யாருமே வர மாட்டாங்க. நான் ராஜாட்ட என்ன சொல்ல போகிறேன்? காலையில பெண்கள் தான் வரல, ஆணுங்களும் வர மாட்டாங்க. வேலை என்று சொல்றாங்க. இங்க ஒரு கூட்டம் இருக்குது, வாலிபர் கூட்டம். இவங்க வந்து கூட்டா கண்டிப்பா வருவாங்க. ஏனென்றா இவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். தங்கச்சி சொல்லுங்கக்கா. தங்கச்சி, நீ கூட வரியா?
நம்ம ராஜா இருந்தாங்க விருந்து ஆயத்தப்படுத்திருக்காரு. நிறைய சாப்பாடு இருக்கா, பாயாசம், குரங்கு, குருமா எல்லாமே இருக்கு. வாங்க வாங்க. முடியாதுக்கா, எனக்கு SPM இருக்கு, நான் படிக்கணும். நான் அதுல தான் ஃபோக்கஸ் SPM அது அப்படி படிச்சுக்கலாமே. முதல் ஒரு வெட்டு அப்புறமேட்டி என்ன நாங்க வந்து A+ கொடுக்க போறீங்களா? கையை படிங்க, இப்பவே கிளம்புங்க. என்ன தங்கச்சி இப்படி சொல்லிட்டீங்க? முடியாதுக்கா, இது சாதாரண அழைப்பு இல்லை. முடியாதுக்கா, இப்பவே நான் படிக்கணும், போங்க. தெரிய வேண்டாம் சொல்லிச்சு. இங்க 2 இருக்க. சரி போய் பார்ப்போம். ஒரு நல்லா சாப்பிட போல. தங்கச்சி தங்கச்சி நான் சொல்றது கேளு தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி கொஞ்ச நேரம் தங்கச்சி. தங்கச்சி கூட வாங்க. ராஜா விருந்து ஆயத்தப்படுத்திருக்காரு. இது கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். அதெல்லாம் வர முடியாதுண்ணா. இது சாதாரணமான விருந்து இல்ல. நம்ம ராஜா இடத்துல வர முடியாது. இப்படியே பிஸியா இருக்கு. டிக்டாக் செலிபிரிட்டினாங்களா? எவ்வளவு பிஸி தெரியுமா? அது அப்புறமா செஞ்சுக்கலாமே. லைக் வரவே இல்லை. எப்படி பண்றாங்க? ரீல்ஸ் வாட்சா நீங்க ஏன் கூட வந்தீங்கன்னா நிறைய லைக்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் முடியாது. இந்த லைக்ஸ் தான் முக்கியம். வாங்க தங்கச்சி சொல்லாதீங்க தங்கச்சி. தங்கச்சி வாங்க தங்கச்சி. இதுங்களும் பேசிங்களே. தங்கச்சி சொல்லுங்களா? தங்கச்சி 2 பேரும் அழகா இருக்கீங்க தானே? என் கூட வரீங்களா? ராஜா விழுந்து ஆயத்தப்படுத்திக்கிறாரு. நீங்க எந்த காசும் கட்ட வேண்டாம். நிறைய சாப்பாடு இருக்கும். வந்து கலந்துக்கொள்ளுங்க. காசு கொடுக்க முடியாது. நான் போய் மெடிக்கல் படிக்கிறேன் சார். இன்னைக்கு கூட எனக்கு நாளே கிடையாது. முடியாது. அது நாளைக்கு செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு செஞ்சாங்க. எனக்கு சொல்லுங்க, சொன்னா கேளுங்க. நம்ம ராஜா இடத்துல என்ன சொல்லுவோம்? வர மாட்டேங்கிறாங்களே. சாரி கட்டிருக்கீங்க. ராஜா விருந்தாயத்தப்படுத்திருக்காரு. இப்படியே கூட வரீங்களா? ஐயோ, என் ராஜா கூட விருந்து போப்பாரு. கத்தா இருக்குமா? அந்த ராஜா போறீங்க. அந்த ராஜா கூட்டிட்டு வாங்க. நம்ம இந்த ராஜா விருந்துக்கு போலாம். என் ராஜா நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் ஊட்டி விட நீங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுங்க. நானும் அவரும் நோக்கி பாக்குறோம். சொன்னா கேளுங்க. அடிச்சப்படுத்தாதுங்க. கூட்டு கூட வெளியே வர மாட்டேறாங்களே. பாவமா இருக்கு. நான் பாக்கிறேன். என்ன தான் சொல்ல போகிறோம்? என்னடா வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்து போய் என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கேன். வாழ்க்கையில பிசினஸ் நஷ்டமாச்சு. நம்பி வந்தவங்க எல்லாம் என்ன கைவிட்டுட்டு போயிட்டாங்க. எவ்வளையோ இறங்கி என்னென்னமோ செஞ்சேன். வாழ்க்கையே வேணாடா 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 சொல்லி இருக்கிறப்ப திரும்பி 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 என் வாழ்க்கையில ஏமாத்தும். நான் செஞ்ச பாவம் எல்லாம் என் கண்ணு மண்ணுக்கு நிக்குது. இனி நான் எங்க போறது? நான் என்ன செய்ய போறேன்? வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நிக்கிறேன். வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா? எல்லாமே நஷ்டமாச்சு. ஒருத்தவங்களை நம்பினேன். அவங்களுக்காக கடைசி மட்டும் எல்லாத்தையும் செஞ்சேன். அதே விட்டுட்டு போயிட்டாங்க. வேண்டான்னு போயிட்டாங்க. என் குடும்பம் போச்சு. அனாதை மாதிரி நிக்கிறேன். நீ எனக்கு இன்னொரு வாழ்வு இல்லை. எனக்கு ஒரு வாழ்வு இல்லை. வெளிச்சமா தெரியல. குழம்பிக் கொண்டே இருக்கிறாரு. சரி போயிட்டு சந்திப்போம். சகோதரி பயப்படாதீங்க. சகோதரி சொல்லுங்க. ராஜா விருந்து காணிக்கிறார். எந்த விருந்துக்கு?
ராஜா ஏன் என்ன அழைக்கணும்? நீங்க விசேஷமானவர்கள் தெரியுமா? ராஜா விருந்து ஆயத்தப்படுத்தியிருக்காரு. அந்த விருந்துக்கு உங்களை அழைக்கிறாரு. சுதனே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? மனுஷரை நம்பி ஏமாந்து போனதான் மிச்சம். இந்த ராஜா மட்டும் எனக்கு என்ன நல்லது செஞ்சிட போறாரு? சொல்லாதீங்க, கண்டிப்பாக நீங்க சந்தோஷப்படுவீங்க. வாங்க, ஏன் கூட வாங்க, நான் உங்களை அழைத்து செல்கிறேன். ஏவலையோ நம்பி ஏமாந்துட்டேன். இதுல என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் வாழ்க்கையில நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? வாங்க சகோதரே, நான் உங்களை அழைத்து செல்கிறேன். தூதனே, பாருங்க, இந்த இடம் என்ன இவ்வளவு அழகா இருக்கு? இதுதான் நாம் ராஜாவோட அரண்மனை. ஐயோ, இவ்வளவு பிரசன்னமா இருக்கு. அரண்மனை இந்த இடத்துல கண்ணீர் இல்ல, நோய் இல்ல, ஆனா மிகவும் சந்தோஷம் தான் இருக்கு. இந்த இடத்தை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாம் யாருங்களே? இவங்க எல்லாம் யாரு? இவங்கதான் ராஜாவோட தூதர்கள். வாவ், ராஜாவோட அரண்மனையே இவ்வளவு அழகா இருக்கு. வாங்க. நான் தகுதியானவன் இல்லை. நான் ஒரு பாவி, தப்பு மேல தப்பு மேல தப்பு மேல செஞ்சு தேவனோட மகிமை இழந்து போனவன். ராஜாவோட அழைப்புக்கு நான் தகுதியானவனே இல்லை. இந்த பிரசனத்தை இந்த மகிமையை நான் பார்க்கும் போது உண்மையிலே நான் லாக்கியானவன் இல்லை. ராஜா என்னை ஏத்துக்குவாரா? உண்மையிலே என்னை ஏத்துக்குவாரா? அப்படி சொல்லாதீங்க, கண்டிப்பா உங்களை ஏற்றுக்கொள்வாரு. கொஞ்ச நேரம் இருங்க, நாமே ராஜா சொல்லிட்டு வரேன்.
வாருங்கள் தூதரே, உங்களுக்கு இன்று கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றினீர்களா? ராஜாவே, நீங்க சொன்னபடியே எல்லா இடத்துலயும் போய் சொன்னேன். யாருமே வரவில்லை, எல்லாமே அலட்சியப்படுத்திட்டாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்கிறாரு. இதோ வயதோடு இருக்கிறாரு. யார் அவர்? அழைத்து வாருங்கள். உத்தரவு ராஜாவே. சகோதரி வாங்க, ராஜா உங்களை அழைக்கிறாரு. ஐயோ ராஜாவே, ராஜாவே, என் கண்கள் உன்னை காண முடியல. உமக்கு முன்பாக நான் நிக்கிறதுக்கு லாக்கியே இல்லாதவன். என் வாழ்க்கையில நான் பாவத்தை செஞ்சு தேவனுடைய மகிமை இழந்து போனவன். உங்களுடைய பந்தியில நிற்பதற்கு நான் லாக்கி இல்லாதவன் ராஜாவே. நான் வர முடியாது உங்ககிட்ட, என்னால வர முடியாது. என் கண்கள் உண்மை காண முடியாது ராஜாவே. நான் இதனால மனுஷன். நான் பாவத்தை அக்கிரமத்தை செஞ்சு தேவனுடைய மகிமை இழந்து போனவன் ராஜாவே. நான் இழந்து போனேன், நான் இழந்து போனேன், மகனே, இழந்து போனேன். மகனே, இன்று இந்த இடத்துக்கு வருவதற்கு அநேகருக்கு என்னுடைய அழைப்பை நான் கொடுத்தேன். ஆனால் என்னுடைய அழைப்பை அசட்டை பண்ணி யாரும் வரவில்லை. நீ மட்டும் வந்திருக்கனா? நீ விசேஷித்தமானவன். அழைக்கப்பட்டவர்கள் மத்தியில நீ என் மகனே தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறாய். ஐயோ, இந்த கண்கள் இந்த மகிமையை காண தகுதி அற்றது. நான் இந்த இடத்துக்கு நிக்க தகுதி இல்லாதவன். ஐயோ, நான் ஒரு பாவி. என் வஸ்திரம் அழகா இல்லையே. இந்த வஸ்திரத்தை கொண்டு ராஜாவின் இடத்தில் எப்படி நிற்பது என்று நீ நினைப்பது ஒருவேளை உண்மையாகவே இருந்தாலும் நீ இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் உன்னை தகுதிப்படுத்திட்டார். அது உனக்கு தெரியுமா? யார் ராஜா? யார் எனக்காக அதை தகுதிப்படுத்தினவர்? என்னோட பாவத்தை யார் எனக்காக தகுதிப்படுத்த முடியும்? யார் யார் என்று கேட்டாயே, அவர்தான் இவர். ஏழ்மை கோலத்தில் தாழ்மையாக இந்த பூமியிலே அவதரித்தவர். உன்னுடைய பாவம், இவர்களுடைய பாவம், அவர்களுடைய பாவம், ஏன் அவர்களுடைய பாவம், இங்க இருக்கிற அனைவருடைய பாவத்தையும் மன்னிக்க இந்த மனுக்குலத்தில் பிறந்த மனுபுத்திரர் அவர். அவர் வேறு யாரும் இல்ல மகனே, அவர்தான் என் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. இவர் மூலமாக தான் நீ இந்த இடத்துக்கு வருவதற்கு தகுதியான. இப்ப எந்த கவலையும் இன்றி, எந்த பணப்படப்பும் இன்றி, எந்த அச்சமும் இன்றி தைரியமாக வா மகனே, வா. ராஜா, என்னை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி. இப்பொழுது என் கண்கள் உம்மை காணுகிறது. நான் வருகிறேன் ராஜா, நான் வருகிறேன், நான் வருகிறேன்.
பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர். இன்னும் அவர் குழந்தையாக நம்ம மத்தியில் இல்லை. அவர் வளர்ந்து இந்த உலகத்தில் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு மரித்தார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த இயேசு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மகிமை பொருந்தியவராய், ராஜாதி ராஜனாய், தேவாதி தேவனாய், சர்வ வல்லவராய் அவர் பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த இயேசு நமக்காக பரலோகத்தில் உடலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் மறுபடியும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற நாம் அவரை சந்திக்க நம் ஆயத்தமாவும். கண்டிப்பாய் சொன்னவர் மறுபடியும் வருவார். இந்த விருந்துக்குள் அந்த அழைப்பை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு இங்க வந்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கண்டிப்பாய் ராஜாவின் அரண்மனையில் ராஜாவுடைய விருந்தில் அவர்கள் பங்கு பெற்று நித்திய காலமாய் அந்த ராஜாவோடு தங்கி இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.